என் பேர் அஞ்சலி. ஒரு நடுத்தர குடும்பத்தின் மூத்த பெண் என்றாலே பொறுப்புகள் தானாகவே வந்து தோளில் அமர்ந்து கொள்ளும். அப்பாவின் தையல் கடையில் இருந்து வரும் சொற்ப வருமானத்தில்தான் என் படிப்பும் தம்பியின் தேவைகளும் பூர்த்தியாகின. கஷ்டப்பட்டு படித்து வங்கியில் வேலை கிடைத்த அன்று என் அப்பா கண்கலங்கி நின்றார். என் பொண்ணு அதிகாரி ஆயிட்டா என்று அவர் சொன்னபோது இந்த உலகத்தையே வென்ற உணர்வு எனக்குள் இருந்தது. அதே வங்கியின் மேலாளராக இருந்த ரகுநாத் என்னிடம் காதலை வெளிப்படுத்திய போது என் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் என நினைத்தேன். ஆனால் நான் நினைத்தது போல் எதுவும் மாறவில்லை. காரணம், பேராசை கொண்ட அவரின் அம்மாவின் பார்வையில் என் வாழ்க்கை சிக்கிக் கொண்டது. எங்களுக்கு திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்குள் நான் நுழைந்தபோது என் மனதில் 1000 வண்ணத்துப் பூச்சிகள் பறந்தன. ஆனால் வாசலிலேயே என் மாமியார் மரகதம்மா வைத்த திருஷ்டி பூசணிக்காய் போல என் கனவுகளும் உடையத் தொடங்கின. அவர் என்னை பார்த்த பார்வையில் ஒரு தாயின் வாஞ்சை இல்லை, மாறாக ஒரு பொருளை எடை போடும் வியாபாரியின் பார்வை இருந்தது. பார்த்து நடடி, தரையெல்லாம் மார்பிள், உன் வீட்டுக்கு தர மாதிரி கிடையாது என்று அவர் முதல் முறை சொன்னபோது என் இதயம் வலித்தது. அந்த வீட்டில் நான் ஒரு உறுப்பினராக பார்க்கப்படவில்லை, ஒரு அந்நியமாகவே வைக்கப்பட்டேன். திருமணமான முதல் மாத இறுதியில் என் அலைபேசிக்கு சம்பளம் வந்ததற்கான குறுஞ்செய்தி வந்தது. நான் மகிழ்ச்சியில் ரகுவிடம் சொல்ல போனேன். ஆனால் அங்கே அத்தை அமர்ந்திருந்தார். சம்பளம் வந்துடுச்சா? பேங்க்ல வேலை பார்க்குறவங்களுக்கு கணக்கு வழக்கு தெரியுந்தானே? இதோ பார் அஞ்சலி, இந்த வீட்டு அதிகாரம் என்கிட்ட தான். உன் ஏடிஎம் கார்டை என்கிட்ட கொடுத்துடு. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ என்றார். ரகுநாத் அமைதியாக பேப்பர் படித்து கொண்டிருந்தான். ரகு என்று நான் மெல்ல அழைத்தேன். அவன் நிமிர்ந்து கூட பார்க்காமல், அம்மா சொல்றத கேளு அஞ்சலி, அவங்க சேமிச்சு தான் நம்ம காப்பாத்துவாங்க என்றான். அன்று என் உழைப்பு எனக்கு சொந்தமில்லாமல் போனது. வங்கி வேலை என்பது சாதாரணம் அல்ல. பல கோடி ரூபாய் கணக்குகளை சரிபார்க்க வேண்டும். ஆனால் என் நாள் காலை 5 மணிக்கே தொடங்கிவிடும். அத்தைக்கு தேவையான காப்பி, மாமாவுக்கு தேவையான கஷாயம், பிறகு ரகுவுக்கும் அத்தைக்கும் பிடித்த தனித்தனி உணவு வகைகள் என சமையலறையே என் உலகமானது. குளித்துவிட்டு ஈர துணியோடு நான் கிளம்பும்போது, என்ன அவசரம், அந்த பாத்திரத்தை தேய்ச்சிட்டு போ என்பார் அத்தை. அலுவலகத்தில் மேசை மீது தலை குனிந்து வேலை செய்யும் போது என் முதுகு வலியையும் தாண்டி அத்தையின் அதிகார குரல் என் காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கும். என் தம்பி கார்த்திக்கிற்கு திருமணம் உறுதியானது. என் தம்பிக்கு ஒரு சவரனில் மோதிரம் வாங்கி போட வேண்டும் என்று என் நீண்ட நாள் ஆசை. என் சொந்த பணம்தானே என்று துணிந்து அத்தையிடம் கேட்டேன். அவர் சிரித்த சிரிப்பு இப்போதும் என் காதுகளில் ஒலிக்கிறது. ஏண்டி, இங்கே சாப்பிட்டு இங்கே தூங்கிட்டு சம்பளத்தை மட்டும் உன் வீட்டுக்கு அள்ளி கொடுப்பியா? உன் தம்பி கல்யாணத்துக்கு உன் அப்பையும் சம்பாதிக்கட்டும், இங்கிருந்து ஒரு பைசா போகாது என்றார். என் தந்தைக்காக நான் சேர்த்து வைத்த உழைப்பு ஒரு அந்நியரிடம் சிக்கிக்கொண்டு தவிப்பதைக் கண்டு நான் அன்று இரவு தலையணையில் முகம் புதைத்து அழுதேன். என் மனசாட்சி என்னை தூங்க விடவில்லை. என் தம்பி எனக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறான். அவனுக்கு ஒரு மோதிரம் கூட என்னால் செய்ய முடியாதா? என் அலுவலகத் தோழி சுமித்ராவிடம் அழுது புலம்பி 10,000 ரூபாய் கடன் வாங்கினேன். தம்பிக்கு மோதிரம் வாங்கிச் சென்றேன். அவன் கண்களில் தெரிந்த அந்த பெருமை எனக்கு போதும் என்று நினைத்தேன். ஆனால் வீட்டிற்கு வந்ததும் அத்தை என் பீரோவை சோதித்து கொண்டிருந்தார். எதுக்கு உன் தோழிக்கு ஃபோன் போட்டு பணம் கேட்ட? எனக்கு தெரியாம காசு சேர்த்து வச்சு என்ன பண்ண போற என்று அவர் கேட்டபோது நான் ஒரு குற்றவாளியைப் போல நின்றேன். அத்தை அதற்கு பிறகும் சும்மா இருக்கவில்லை. ரகுநாத் வந்ததும் அழத் தொடங்கினார். டே ரகு, இவளை பேங்க் வேலைக்கு அனுப்புனது தப்போன்னு தோணுதுடா. யாருக்கோ ஃபோன் பண்ணி பணம் கேட்குறா, யார்கிட்டையோ நகை வாங்குறா. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்ப மானத்துக்கு என்ன ஆகும் என்று பொய்யும் மெய்யும் கலந்து சொன்னார். ரகுநாத் என் அறைக்கு வந்து கத்தினான். ஏன் அஞ்சலி, என் மானத்தை ஏன் வாங்குற? உனக்கு என்ன குறைச்சல் இந்த வீட்டில் என்று அவன் கேட்டபோது எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. அன்பால் கட்டப்பட வேண்டிய உறவு சந்தேகத்தால் உடையத் தொடங்கியது. அதன் பிறகு வீட்டில் யாரும் என்னிடம் பேசுவதில்லை. நான் சமைத்த உணவை அத்தை உப்பில்லை, காரமில்லை என்று குப்பையில் கொட்டுவார். ரகுநாத் அலுவலகம் முடிந்து வந்ததும் நேராக அத்தையின் அறைக்கு சென்று விடுவான். நான் தனிமையில் அந்த பெரிய வீட்டில் ஒரு பிணம் போல அலைந்து கொண்டிருந்தேன். என் வங்கியில் எனக்கு பதவி உயர்வு கிடைத்தது. அதை கொண்டாடக்கூட ஆள் இல்லை. என் சம்பளம் உயர்ந்தது. அத்தைக்கு கொண்டாட்டமாக இருந்தது. ஆனால் என் உணர்வுகள் மடிந்து கொண்டிருந்தன. ஒரு சில வாரங்களாக எனக்கு விசித்திரமான உடல் உபாதைகள் ஏற்பட்டன. காலையில் எழுந்திருக்கவே முடியாது. உடல் முழுவதும் ஊசியால் குத்துவது போல வலிக்கும்.
அத்தை தினமும் எனக்கு ஒரு மூலிகை டீ கொடுப்பார். நீ ரொம்ப கஷ்டப்படுற, இதை குடிச்சா சரியாயிடும் என்பார். அந்த பாசத்தில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருப்பதாக என் உள்ளுணர்வு எச்சரித்தது. ஆனாலும் அவர் கையில் இருந்து வாங்கி குடித்தேன். குடித்த 10 நிமிடங்களில் என் கண்கள் சொருகும், உலகம் சுற்றும். வங்கியிலேயே ஒரு நாள் மயங்கி விழுந்தேன். என் மேலாளர் என்னை பதறிப்போய் மருத்துவமனையில் சேர்த்தார். அங்கு இரத்த பரிசோதனை செய்த மருத்துவர் முகம் கடுகடுவென மாறி இருந்தது. அஞ்சலி, நீங்க ஏதாவது தூக்க மாத்திரை எடுக்கிறீங்களா? உங்க நரம்புகள் ரொம்ப பலவீனமாய் இருக்கு. ஏதோ ஒரு ஸ்லோ பாய்சன் அல்லது நரம்பை தளர்வடைய செய்யும் மருந்து உங்க உடம்புல தொடர்ந்து கலந்திருக்கு என்றார். நான் இடிந்து போனேன். அத்தை கொடுத்த அந்த டீ, அதில் என்ன கலந்திருந்தது? மருத்துவர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் இடி முழக்கமாய் ஒலித்தன. வீட்டிற்கு வந்தபோது அத்தையின் முகம் முன்பை விட அதிக பாசத்தை காட்டியது. ஏன் அஞ்சலி, முகம் ஒரு மாதிரி இருக்கு, இந்த டீயை குடி என்றார். நான் நடுக்கத்துடன் அந்த டம்ளரை வாங்கினேன். குடிப்பது போல நடித்துவிட்டு அவர் திரும்பியதும் ஜன்னல் ஓரம் இருந்த செடி தொட்டியில் ஊற்றினேன். என் கண்கள் அவர் அறையையே சுற்றின. அவர் இல்லாத நேரம் பார்த்து அவர் அறைக்குள் நுழைந்தேன். பீரோவின் அடியில் ஒரு சிறிய காகித பொட்டலம் இருந்தது. அதில் ஏதோ பச்சை நிற பொடி. என் இதயம் படபடவென அடித்து கொண்டது. அன்று இரவு நான் தூங்குவது போல் நடித்தேன். நள்ளிரவில் கதவு மெல்ல திறக்கும் சத்தம் கேட்டது. அத்தை உள்ளே வந்தார். என் அருகில் அமர்ந்து என் முகத்தையே உற்று பார்த்தார். இன்னும் சில நாள் தான், நீ அப்படியே படுத்த படுக்கையாகிடணும். அப்புறம் என் தம்பி பொண்ணு இந்த வீட்டுக்கு வருவா. உன் சம்பளமும் வரும், உன் நிலமும் வரும் என்று அவர் தனக்குத்தானே முணுமுணுத்தார். அவர் சென்ற பிறகு என் உடல் நடுங்கியது. நான் ஒரு மனுஷியாக அவருக்கு தெரியவில்லை. வெறும் பணமாகவும் சொத்தாகவும் மட்டுமே தெரிந்திருக்கிறேன். மறுநாள் காலையில் ரகுவிடம் அந்த பொட்டலத்தை காட்டினேன். ரகு, அத்தை என் சாப்பாட்டில் ஏதோ கலக்குறாங்க. என் உடம்பு முடியாமல் போனதுக்கு இதுதான் காரணம் என்று அழுது கொண்டே சொன்னேன். ரகு அதை பிடுங்கி எறிந்தான். அஞ்சலி, எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசாத. அவங்க உனக்காக கோயில் கோயிலாக ஏறி இறங்குறாங்க. நீ ஏதோ மனப்பிரமையில் இருக்க என்று என்னையே வசைபாடினான். அவன் அம்மா மீது வைத்திருந்த அந்த அதீத நம்பிக்கை என் வாழ்க்கையை சுடுகாடாக மாற்றிக்கொண்டிருந்தது. அன்று என் தந்தை வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் முகம் வாடி போயிருந்தது. அஞ்சலி, உன் அத்தை எனக்கு ஃபோன் பண்ணாங்கம்மா. உன் பேரில் இருக்கிற அந்த 1/2 ஏக்கர் நிலத்தை அவங்க பேருக்கு எழுதி வைக்கணுமாம். இல்லாட்டி உன்னை விவாகரத்து செய்ய சொல்லுவேன்னு மிரட்டுறாங்க என்றார். என் தந்தை கதறி அழுதார். உன் வாழ்க்கை முக்கியம்னு நினைச்சா அந்த நிலத்தை வித்துடலாமா என்றார். என் தியாகத்தை ஒரு குடும்பம் இப்படி சுரண்டுவதை என்னால் இனியும் சகித்து கொள்ள முடியவில்லை. நான் இனி அழக்கூடாது என்று முடிவு செய்தேன். ரகுநாத்திற்கு உண்மையை நிரூபிக்க ஒரு வழி செய்தேன். என் அறையில் ஒரு ரகசிய கேமராவை பொருத்தினேன். அன்று மாலை அத்தை வழக்கம்போல் என் உணவில் அந்த பொடியை கலப்பதும், பிறகு போனில் தன் தம்பியிடம் இன்னும் 1 வாரம்தான், நிலம் கைக்கு வந்ததும் அஞ்சலியை வீட்டை விட்டு துரத்திடலாம் என்று பேசியதும் அப்படியே பதிவானது. அன்று இரவு ரகுநாத் வந்ததும் ஹாலில் அத்தையை அமர வைத்தேன். அத்தை, இதோ பாருங்க என்று லேப்டாப்பில் அந்த வீடியோவை போட்டேன். அத்தையின் முகம் பேய் அரைத்தது போல் ஆனது. ரகுநாத் உறைந்து போய் நின்றான். அம்மா, இது நீங்களா? அஞ்சலியை சாகடிக்க பார்த்தீங்களா? பணத்துக்காக இவ்வளவு கேவலமாக இறங்குவீங்களா என்று ரகுநாத் கதறினான். அத்தை உடனே நடிக்க ஆரம்பித்தார். இல்லடா, இது ஏதோ சூழ்ச்சி, இவளே எதையோ செட் பண்ணியிருக்கா என்று என் மீது பழி போட்டார். நான் சிரித்தேன். அத்தை, உங்க நடிப்பு இனி செல்லாது. இதோ என் நகை, இதோ உங்க வீட்டு சாவி. என் சம்பளத்தில் நீங்க வாங்கின ஒவ்வொரு பொருளும் எனக்கு வேண்டாம். ஒரு பிச்சைக்காரியா வந்தாலும் என் தன்மானத்தோட வாழ்வேன். ரகு, இப்போதாவது உங்களுக்கு உண்மை புரிஞ்சா சரி. ஆனால் எனக்கு இந்த நரகத்தில் இருக்க விருப்பம் இல்லை என்று கூறிவிட்டு என் துணிகளை ஒரு பையில் அள்ளிக்கொண்டேன். நான் வாசலை நோக்கி நடந்தபோது ரகுநாத் என் கையை பிடித்தான். அஞ்சலி, நில், நீ மட்டும் போகாதே, நானும் வர்றேன். அம்மா செஞ்சது மன்னிக்க முடியாத துரோகம். எனக்கு பணமும் சொத்தும் முக்கியம் இல்லை, என் மனைவியோட உயிரும் கௌரவமும் தான் முக்கியம் என்றான். அதை கேட்டு அத்தை அலறினார். டே ரகு, என்னை அனாதையா விட்டுட்டு போகாதடா என்று காலில் விழுந்தார். ரகுநாத் அவர் கையை உதறினான். பெத்த தாயே விஷம் வைப்பாங்கன்னு நான் நினைக்கலம்மா, நீங்கள் பணத்தோடையே இருங்க என்றான். நாங்கள் ஒரு சிறிய வாடகை வீட்டிற்கு சென்றோம். என் வங்கியில் இருந்து எனக்கு கிடைத்த கடன் தொகையில் ஒரு சிறிய ஸ்கூட்டர் வாங்கினோம். ரகுநாத் தன் வேலையில் அதிக கவனம் செலுத்தினான். அன்று இரவு நாங்கள் வெறும் தயிர் சாதம் தான் சாப்பிட்டோம். ஆனால் அந்த உணவில் விஷம் இல்லை, அன்பு இருந்தது. சில மாதங்களிலேயே நான் கர்ப்பமானேன். அந்த செய்தி கேட்டதும் என் அப்பா ஓடி வந்து என்னை கட்டி பிடித்து அழுதார். என் பொண்ணு இப்பதான் சந்தோஷமா வாழுறா என்றார். ஓராண்டு ஓடிவிட்டது. எங்களுக்கு ஒரு தேவதை போன்ற பெண் குழந்தை பிறந்தது.
அத்தை இப்போது அந்த பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறார். அவர் தம்பி சொத்துக்காக அவரை தெருவில் விட்டார் என்று கேள்விப்பட்டேன். ஒருமுறை அவர் எங்களை பார்க்க வந்தபோது ரகுநாத் அவரை உள்ளே விடவில்லை.